ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பகவத்கீதை 13வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். சென்ற பதிவில் 12 அத்தியாயம் வரை பார்த்தோம். 12வது அத்தியாயத்தில் மிகவும் அற்புதமாக பக்தி என்பது என்ன, உண்மை பக்தி என்பது என்ன, கிருஷ்ணரின் உண்மை பக்தன் யார் என்பதை பற்றிய விரிவான விளக்கத்தை பார்த்தோம் அல்லவா. இப்பொழுது கோயிலுக்கே செல்லாமல் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லாமல் இறைவனுடைய பக்தனாக பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றிய விரிவான விளக்கத்தை நாம் சென்ற பதிவில் பார்த்தோம். இப்பொழுது 13வது அத்தியாயங்க. 13வது அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் கூறுகிறார், அர்ஜுனா, இந்த உடல் சேத்திரம், இந்த சேத்திரஜ்ஞ விபாக யோகம். இந்த 13வது அத்தியாயம் உடலை பற்றி மிகவும் அற்புதமாக உடலின் கூறுகளை பற்றி மிகவும் அற்புதமாக விவரித்து கூறுகிறார் கிருஷ்ணர். அர்ஜுனா, இந்த உடல் சேத்திரம், இந்த உடல் தான் சேத்திரம். சேத்திரம்னா என்ன? நம்ம சேத்திரம்னா என்ன? நம்முடைய ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களை நாம் சேத்திரம் என்று சொல்கிறோம். ஆனால் பகவான் கிருஷ்ணர் நம்முடைய உடலையே ஒரு புண்ணிய ஸ்தலமாக சேத்திரம் என்று அழகாக வர்ணித்து கூறுகிறாருங்க. என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. இதை எவன் அறிகிறானோ அவன் சேத்திரஜன். இதை யார் தெரிந்து கொள்கிறானோ அந்த ஒருவன் தான் சேத்திரஜன். சேத்திரஜன் என்று இங்கு குறிப்பிடுவது ஆத்மாவை. உடல் சேத்திரம், சேத்திரஜன் ஆத்மா, அவ்வளோதாங்க என்று தத்துவம் அறிந்த ஞானிகள் கூறுகிறார்கள். யாரு தத்துவம் அறிந்த ஞானி யாரோ அவங்களெல்லாம் இப்படித்தான் சொல்வார்கள் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாருங்க. 2வது ஸ்லோகம், அர்ஜுனா, நீ எல்லா சேத்திரங்களிலும் உள்ள சேத்திரஜன், அதாவது எல்லா உடல்களிலும் உள்ள ஆத்மா, அதாவது ஜீவாத்மாவும் நானே என்று தெரிந்து கொள். அந்த உடலில் உள்ள சேத்திரஜன் எனப்படும் ஜீவாத்மா நான் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. மேலும் சேத்திரத்தை பற்றியும் சேத்திரஜனை பற்றியும், அதாவது விகாரத்தோடு கூடிய பிரகிருதியையும் புருஷனையும் பற்றிய எது தத்துவ ரீதியாக அறியக்கூடிய ஞானமோ அதுதான் ஞானம் என்பது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்றாரு. பிரகிருதி புருஷன் அப்படிங்கிறது, இந்த பிரகிருதியும் புருஷனும் சேரும் பொழுதுதான் அந்த உலகில் உயிரினங்கள் உற்பத்தி ஆகிறது. உடலும் ஆத்மாவும் இணையும் பொழுது உயிர் உற்பத்தி ஆகிறது. அது எப்படி என்றால், பிரகிருதியும் புருஷனும் சேரும் பொழுது இந்த உடலில் ஆத்மா சேர்ந்து உடலானது உயிரானது உற்பத்தி ஆகிறது. 3வது ஸ்லோகம், அந்த சேத்திரம் எது, மேலும் எத்தகையது, எந்த விகாரங்களோடு கூடியது, எதிலிருந்து எது உண்டாயிற்று, மேலும் அந்த சேத்திரஜன் யார், எத்தகைய பெருமை கொண்டவன் என்ற இவை அனைத்தையும் சுருக்கமாக என்னிடமிருந்து கேள் அப்படின்னு சொல்றாருங்க. ரொம்ப அற்புதமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த சேத்திரஜனுடைய தத்துவம் ரிஷிகளால் பலவாறு கூறப்படுகிறது. இந்த சேத்திரத்தை பற்றியும் அந்த உடலை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் ரிஷிகளால் பலவாறு கூறப்படுகிறது அர்ஜுனா. மேலும் பலவிதமான வேத மந்திரங்கள் மூலமாகவும் தனியாக பிரித்தும் சொல்லப்படுகிறது. இந்த வேத மந்திரங்கள் கூட இந்த ஆத்மாவை பற்றி மிகவும் அழகாக குறித்து சொல்கிறது. அப்படியே நன்கு தீர்மானிக்கப்பட்ட யுக்திகளோடு கூடிய பிரம்மசூத்திரத்தின் பதங்களிலும், பிரம்மசூத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய சாஸ்திரத்தின் பதங்களிலும் கூட, அந்த வாக்கியங்களிலும் கூட மிகவும் அழகாக இந்த சேத்திரஜனை பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்றாரு. 5வது ஸ்லோகம், நுண்ணிய 50 பூதங்கள், அகங்காரமும் புத்தியும் மூல பிரகிருதியும் 10 புலன்களும் மனமும் புலன்களோடு உடைய நுகர் பொருட்களாகிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் விரிவாக சொல்றேன், கேளுங்க. அந்த சேத்திரம் எப்படிப்பட்டது என்றால், இது ரிஷிகளாலும் பலவித வேத மந்திரங்களாலும் தனியாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நுண்ணிய 50 பூதங்களால் ஆனது என்ன? இந்த உடல், நம்முடைய உடல் 50 பூதங்களால் ஆனது. அது என்ன? நீர், நிலம், நெருப்பு,
வாயு, ஆகாயம். இந்த ஐம்பெரும் பூதங்களால் ஆனதுதான் நம்முடைய உடல். அதில் அகங்காரமும் புத்தியும் மூல பிரகிருதியும் 10 புலன்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாருங்க. அகங்காரம் அப்படிங்கிறது என்ன என்றால், அகங்காரம்னா திமிர் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. இந்த இடத்தில் அகங்காரம் என்பது என்ன என்றால், நாம் இந்த உடலில் பிறந்த உடனேயே நமக்கு பசி, என் பசி அப்படின்னு நம்ம பிறந்த குழந்தை எனக்கு பசிக்கிறது அப்படின்னு கேட்குது இல்லையா, அந்த அந்த தனக்கு அப்படின்னு அந்த 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 உணர்விலிருந்து எழுகின்ற இந்த செயல் அகங்காரம். அதற்கு பிறகு தன்னுடைய அம்மா, தன்னுடைய அப்பா, தன்னுடைய இடம், தன்னுடையது என்று கொஞ்சம் கொஞ்சமாக இது என்னுடைய பெயர், இது என்னுடைய ஊர், இது என்னுடைய படிப்பு என்று தன்னை ஒரு பந்தப்படுத்தி கொள்ளும் ஒரு விஷயம்தான் இங்கு அகங்காரம் என்று சொல்லப்படுகிறது. புத்தி என்பது என்ன என்று உங்களுக்கு எல்லாமே தெரியும். புத்தியும் மூல பிரகிருதியும் 10 புலன்களும், மூல பிரகிருதி என்று சொல்லப்படக்கூடியது ஆத்மாங்க. புத்தியும் மூல பிரகிருதியும் 10 புலன்கள் அப்படின்னா என்ன புலன்கள் அப்படிங்கிறத நாம பார்ப்போம். வாக்குனா நமக்கு என்னன்னு தெரியும், வாய் வழியா நாம சொல்லிடுறது வாய் அப்படின்னு வச்சுக்கலாம். கை, கால், ஆண், பெண், குறி, புட்டம், இவை 5ம் செயற்புலன்கள். இவை எல்லாம் செயல்களை செய்கின்றன. ஆகவே இவை செயற்புலன்கள் என்று கூறப்படுகிறது. காது, சருமம், கண்கள், நாக்கு, மூக்கு இவை 5ம் அறிவு புலன்கள். நாம் இதன் மூலமாக அறிவை பெற்றுக்கொள்ள முடியும், அறிவை உணர முடியும். நன்றாக சருமத்தின் வாயிலாக நாம் நல்ல ஒரு இனிமையையும் அல்லது இனிமை இல்லாத ஒரு சுடும் பொழுது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இனிமையாக தென்றல் காற்று வீசும் பொழுது சுகமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா 5 புலன்களின் மூலம் நல்லது கெட்டது இந்த இரண்டையுமே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்காக தான் இவை அறிவு புலன்கள் என்று கூறப்படுகிறது. அறிவு புலன்களால் வெளிப்படையாக கூறப்படுவது என்ன என்பதை நாம் பார்ப்போம். காதின் மூலம் ஓசையை நாம் கேட்கிறோம். சருமத்தின் மூலமாக ஊறு என்றால் உணர்வு என்று வைத்துக் கொள்ளலாம். உணர்ச்சியை நாம் உணர்கிறோம். கண்கள் மூலமாக ஒளி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம். நாக்கு சுவையை உணர்த்துகிறது. மூக்கு நாற்றத்தை உணர்த்துகிறது. இவற்றுடன் விருப்பு, வெறுப்பு, நமக்கு பிடித்தது எது, பிடிக்காதது என்கின்ற எல்லாம் சேர்ந்தது இன்பம், துன்பம். அதன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறும் இன்பம், துன்பம் இவைகள். அதற்கு பிறகு உடற்கட்டுப்பாடு. இதன் மூலமாக இந்த உணர்வுகளை எப்படி நாம் நியாய தர்மப்படி கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது, கட்டுப்பாடு என்ற ஒரு விதிக்கு இணங்க எப்படி நாம் வாழ்வது என்பதை குறிப்பதே இந்த உடற்கட்டுப்பாடு. சைதன்ய சக்தி, ஆத்ம சக்தி என்று கூறப்படுகிறது. உறுதி ஆகிய மாறுபாடுகளை கொண்டதுதான் இந்த க்ஷேத்திரம் எனப்படும் உடல் ஆகும் என்று பகவான் கிருஷ்ணர் அழகாக கூறுகிறார். அப்படியே விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம், உடற்கட்டுப்பாடு, சைதன்ய சக்தி, மேலும் உறுதி ஆகிய மாறுபாடுகளுடைய இந்த க்ஷேத்திரம் சுருக்கமாக சொல்லப்பட்டது அப்படின்னு 6வது ஸ்லோகத்துல சொல்றாருங்க. இப்பொழுது இந்த 7வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். இதன் மூலமாக நாம் உடலும் மனம், நம்முடைய ஆத்மா எவ்விதமாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தற்பெருமை இன்மை, இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ளும் விஷயங்கள் என்ன? தற்பெருமை இன்மை, தன்னிடம் இல்லாத நற்குணங்களை இருப்பதாக காட்டிக்கொள்ளாமை. நாம் பிறருடைய பாராட்டுதற்காகவும் பிறருடைய புகழுக்காகவும் நம் மனசுக்கே பிடிக்காம இருந்தாலும் தான தர்மங்களை செய்வது, இவை எல்லாம் எதுவும் உதவாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். நாம் தற்பெருமையாக இல்லாத ஒன்றை எல்லாம் இருப்பது போல அப்படியே பெருமையா நிறைய பேர் சொல்லிக்குவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் இல்லாமல் இருத்தல். எந்த உயிரினத்தையும் எந்த வகையிலும் துன்புறுத்தல் கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. நாம் ஒரு உயிரினத்தை எந்த விதமாக துன்புறுத்தியும் அந்த துன்பத்தின் மூலமாக நாம் அவரிடமிருந்து இன்பத்தை கண்டிப்பாக பெறவே கூடாது என்று மிகவும் அழகாக பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இதிலிருந்து இந்த கற்பழிப்பு என்பது எவ்வளவு பெரிய ஒரு மகா பெரிய பாதகத்திற்குரிய ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய தவறு என்பது நாம் புரிந்து கொள்ளலாம். இவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை கூட போதாதுங்க. அதற்கு அதிகமாக அவர்கள்
அந்த அதே துன்பத்தை அவர்கள் படும்படியான அந்த வேதனையை அனுபவிக்கும்படியான அந்த துன்பம் அவர்களுக்கு வந்து நம்மால் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நாம் வந்து நமக்கு வந்து அதை பார்க்கும் சக்தியானது நமக்கு கிடையாது. ஆனால் இறைவன் அப்படி கிடையாது. இறைவன் அவர்களுக்கு அந்த கண்டிப்பாக அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்கு தண்டனையை கொடுத்தேதான் தீர்வார். பொறுத்து கொள்ளுதல், எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம பொறுத்துக்கணும். மனம், வாக்கு முதலியவற்றில் நேர்மை, எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நாம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் தான் வந்து நமக்கு வந்து நம்ம இறைவனுக்கு மிக அருகில் கொண்டு போய் சேர்க்கிறது. இவை எல்லாம் தான் உண்மையான பக்தி என்பதை நாம் சென்ற பதிவிலேயே பார்த்தோம் அல்லவா? ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் பெரியோர்களுக்கு பணிவுடை செய்தல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பெரியவங்களுக்கு வந்து நல்ல விதத்தில் அவர்களை நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் அழகாக கூறுகிறார். உள்ளும் புறமும் தூய்மையாக இருக்கல் வேண்டும். மனசுல ஒன்று வெளியில ஒன்று அப்படின்னு இருக்காம மனசையும் நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உள்ளத்தில் உறுதி, மனம் புலன்களோடு கூடிய உடலை கட்டுப்படுத்துதல். இந்த உள்ளத்தில் உறுதியாக இருந்து கொண்டு எப்படி அந்த உறுதியாக இருக்கும் பட்சத்தில் தான் மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படின்னு சொல்றார் இல்லையா? அப்படி வந்து நம்முடைய மனதை அது போகின்ற திசையிலெல்லாம் நாம் சென்று விடாமல் அதை வந்து கடிவாளம் போட்டு இழுத்து வைத்து கொண்டு ஐம்புலன்களை அடக்கி நம்முடைய உள்ளத்தின் உறுதி மூலம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க. இதற்கு பிறகு 8வது ஸ்லோகம், இந்த உலக பரலோக போகங்கள் அனைத்திலும் பற்றற்ற தன்மை வேணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்திலும் நாம் வந்து தாமரை இலை தண்ணீர் போல வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலக சுகபோகங்கள் மட்டும் அல்லாமல் மேல் உலக சொர்க்கம் போன்ற உலகங்களில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களுக்காகவும் சுகபோகங்களின் மீதும் ஆசை கொள்ளுதல் கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் அகங்காரம் இல்லாமல், இந்த இடத்துல அகங்காரம் என்பது திமிர் என்ற சொல்லைத்தான் குறிக்கிறது. சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வந்து இந்த அகங்காரம் இரண்டு இடத்தில் அகங்காரத்திற்கு உரிய விளக்கத்தை அடியேன் சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சரியா? அகங்காரம் என்றது திமிருடன் அகங்காரத்துடன் யாரையும் மதிக்காமல் அகங்காரம் கொண்டு எந்த விஷயத்தையும் செய்யாமல் நடந்து கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் இவற்றில் உள்ள துக்கத்தையும் குறைபாடுகளையும் திரும்ப திரும்ப சிந்தித்து பார்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. மனிதனாக பிறந்தவர்களுக்கு இளமை என்பதும் ஏற்படுகிறது. குழந்தை பருவம், இளமை, முதுமை இவை எல்லாவற்றையும் ஏற்படுகிறது என்பதை மனமாற நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல முதுமை ஏற்படுகிறது, அதே போல மரணம் என்பதும் ஏற்படுகிறது என்பதை நாம் உள்ளத்தில் பரிபூரணமாக உணர்ந்து கொண்டு அதற்கு பிறகு மறுபிறவி என்பதும் ஏற்படுகிறது என்பதையும் உணர்ந்து கொண்டு இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். ஆகவே இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து இறைவனை அடைவதற்கு உரிய இந்த செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த பிறப்பு, இளமை, மூப்பு என்பதை பற்றியான விஷயங்களை எல்லாம் பகவான் கிருஷ்ணர் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். நாம் வாழ்ந்தோம், உண்டோம், கழித்தோம் என்று மட்டும் இல்லாமல் இறைவனை அடையும் பொருட்டு இறைவனையே சிந்தித்து கொண்டு வாழ்ந்து இறைவனை அடையும் பொருட்டு அதற்கு உண்டான வாழ்க்கையை நாம் செவ்வனே வாழ்ந்து முடிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, அதற்கு வழிகாட்டுவதுதான் இந்த பகவத்கீதை. அப்படிப்பட்ட பகவத்கீதையை அடியேன் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அருளி செய்த இறைவனுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்பதை அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.